மார்ச் 4, 2025 தினத்தந்தி தலைப்பு செய்திகள். தமிழகத்தில் +2 தேர்வு தொடங்கியது. பார்த்தீங்கன்னாக்கா இதில் +2 பொதுத் தேர்வு நேற்று தொடங்கியது. மாணவிகள் ஆர்வமுடன் தேர்வு எழுதுவதை படத்தில் காணலாம். இடம் அசோக் நகர் அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளி. See this place, see this photograph, அசோக் நகர். ஓகே, பாருங்கள். ஸோ என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு தொடங்கியது. தமிழ் பாடத் தேர்வு எளிதாக இருந்தது என மாணவர்கள் கருத்து. அப்புறம் ஒரு பெரிய மனசு கஷ்டம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, 11,000 பேர் ஆப்சென்ட்டு. 11,000 பேர், மோஸ்ட்லி 8 லேக் சம்திங். இது அடுத்தது இது ஃபுல்லாக நான் படிக்கிறாங்க, என்ன இருக்கோ அது ஃபுல்லாக நான் படிக்கிறேன். பார்த்தீங்கன்னாக்கா இது ஒரு 27ஆம் தேதி வரைக்கும் நடுக்கும் போல் இருக்குது. ஆமாம், 2 டேஸ்க்கு 2 டேஸ் 4 டேஸ் இந்த மாதிரி கேப்பில் வந்து ஒரு எக்ஸாமாக நடத்துவாங்க போல் இருக்குது. நான் அப்புறமா இதை ஃபுல் படிக்கிறேன், அங்கே படிக்கிறேன். இப்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னாக்கா, மாணவர்களுக்கு உண்டான ஒரு பதிவு இது எவ்வளோ பார்த்தீங்களா? ஹவு மச்? 11,000 பேர் ஆப்சென்ட்டு. 16,000 மீன்ஸ் வாட்டு யோசிச்சு பாருங்கள். ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த செய்தி கேட்கும்போது. நான் பயங்கரமாக அப்பா அம்மாலாம் திட்டுவேன். உங்களுக்கு நல்லா தெரியும், ஏன் உங்கள் பிள்ளைங்களை படிக்க வைக்க மாட்டீங்க, ஏன் அதுங்களுக்கு நல்ல ஒரு கல்வி அறிவை வந்து கொடுக்கறதுக்கு உங்களுக்கு மனசு வர மாட்டேங்குது, அவங்க இஷ்டப்படி அவங்கள வந்து உங்களால் வளர்க்க முடியலனால. யாரும் எந்த ஒரு குழந்தையும் தன் இஷ்டப்போக்கில் வந்து வளருவதற்கு இங்கே விடுவதில்லை. ஃபாரின்லலாம் அப்படி கிடையாது. ஃபாரின்லலாம் பார்த்தா ஒரு 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 3 இயர்ஸ் பாப்பா, ஒரு 3 இயர்ஸ் பாப்பான்னு வச்சுங்களேன், கொண்டு போயிட்டு விட்டுடுவாங்க, ஸ்கூலில் விட்டுடுவாங்க. அங்கே எல்லா வகையான பொருட்கள் எல்லாம் என்னென்னமோ இருக்கும். அந்த பொம்மை, இந்த பொம்மை, கம்ப்யூட்டர் டாய், அப்புறம் புஸ்தகங்கள், அப்புறம் அப்புறம் கிடார் என்னென்னமோ ஒரு தொழில்கள் சம்மந்தப்பட்ட கருவிகள், இந்த மாதிரி ஏகப்பட்டதை, பலூனு, அப்புறம் பால், கிரிக்கெட் மட்டை, இந்த மாதிரி என்னென்னத்தையோ கொண்டு போய் ஒரு பெரிய ஹாலில் போட்டுட்டு அந்த குழந்தைங்கள அங்கே விட்டுடுவாங்க. அப்போது அந்த குழந்தைங்கள கண்காணிப்பாங்க, வாட்ச் பண்ணுவாங்க. அந்த குழந்தை எது மேலே இன்ட்ரெஸ்ட் காட்டுது, கிடார் மேலேயா, புஸ்தகம் மேலேயா, அல்லது வேறு ஏதாவது ஆராய்ச்சி சம்மந்தப்பட்ட கருவிகள் மேலேயா, இன்ஜினியரிங், லாக்கோ, ப்ளம்மர், அந்த மாதிரி எலக்ட்ரிஷியன், அந்த மாதிரி. ஸோ அவங்க எதில் ரொம்ப ஈடுபாடு, மியூசிக், அந்த மாதிரி எதில் அதிக ஈடுபாடு செலுத்துகிறாங்களோ அதை அப்படியே அவங்க கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. கண்காணித்து அந்த துறையில் அவங்கள வந்து என்ன பண்ணுவாங்கன்னாக்கா படிக்க வைப்பாங்க, என்கரேஜ் பண்ணுவாங்க. அவங்க கவர்மெண்ட்டே அதுக்கு உண்டான செலவுகளும் எல்லாமே பண்ணும். சப்போஸ் பண்ணாமலும் போகலாம், அது சரியாக எனக்கு தெரியல. பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்கே நம்ம நாடு வளரும் நாடு தான். ஆமாம், அதனால் வந்து இங்கே வந்து பார்த்தாக்க நம்ம மக்களெல்லாம் அங்கே யாரும் வளர வைக்க மாட்டாங்க. ரெண்டாவது வந்து இந்த கவர்மெண்ட்டுக்கு மக்கள் படிக்கிறது பிடிக்காது. மக்கள் படித்தாக்க என்ன ஆகும்? ஏன்னா ஆட்சியாளர்கள் யாருமே படிக்காதவர்கள், அறிவு இல்லாதவர்கள். சாராயம் விற்றது, அப்புறம் கூட்டி கொடுத்தது, அப்புறம் வந்து திருடினது, தாலி அறுத்தது, மர்டர் பண்ணது, இந்த மாதிரியெல்லாம் புறம்போக்குங்க. தே ஆர் ஆல் புறம்போக்ஸினோ. அதனால் வந்து அவங்களுக்கு வந்து யாரும் அறிவாளியாக மாறிவிடக்கூடாது என்பதில் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. அல்லக்கைகள், பெண்களை பாலியல் தொல்லையில் ஈடுபடுத்துவது, ஆசைப்பட்ட அதிகாரிக்கு பாலியல் தொல்லை புருஷனை கூட்டிகிட்டு போய் கொடுப்பான். அந்த மாதிரியெல்லாம் இங்கே வந்து ஏகப்பட்ட விஷயங்கள்லாம் செய்து மாணவர்கள் 11,000 பேர் ஆப்சென்ட்டான். இப்போ வேதனையாக 8 லட்சம் பேர் என்னமோ அந்த எக்ஸாம் எழுத போயிருக்காங்க. பட் 11,000 பேர் ஆப்சென்ட்ன்றது நினைக்க. நான்லாம் பார்த்தீங்கன்னா மத்தடியில் என் கையெழுத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். ரொம்ப பேர் சொல்லுவாங்க, கையெழுத்து நல்லா இருந்தால் தலையெழுத்து நல்லா இருக்காதுன்னு. அப்படி தான் நம்ம தலையெழுத்து நல்லா இல்லை, அது பரவாயில்ல விடு, நான் அது பேருக்கு புத்தி சொல்கிறேன்ல, சாபம்லாம் விட்றேன்ல. எவனாலையாவது சாபம் விட முடியுமா? சொல்லுப்பா. குவார்டர் வாங்கி கொடுக்க முடியும், பிரியாணி வாங்கி கொடுக்க முடியும், அப்புறம் நம்ம ஓட்டு உரிமையை வந்து பிடுங்கி திருட முடியும், இல்லை நம்ம பொண்டாட்டியை கூட நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி கூட்டின்னு போய் ராத்திரி பூரா வேலை செய்ய முடியும், அதெல்லாம் பண்ண முடியும். பட் சாபம் விட முடியுமா? அது எல்லாராலையும் முடியாது. அது தவசிகள், என்னை போல் சில தவசிகளால் தான் முடியும். இந்த மாதிரி சில தவசிகள் இருக்காங்க. ரொம்ப உலகில் 1% பேர் தான் இருக்கிறாங்க. அந்த 1% பேரும் வந்து எதை நோக்கி பயணம் செய்கிறாங்கன்னா, இந்த பிள்ளைகளை நோக்கி தான். பிள்ளை செல்வம், மக்கள் செல்வம் இல்லை,
மக்கள் செல்வம் இல்லை, பிள்ளை செல்வம். ஏன்னா இந்த பிள்ளை செல்வம் தான் உலகிலேயே மிக உயர்ந்த செல்வம். உலகத்திலேயே. ஆமாம், பிள்ளை செல்வம். ஆமாம், குழந்தைகள் செல்வம் எல்லாம். ஆமாம் ஆமாம். அதில் ஏழையின் சிரிப்பிலும் குழந்தையின் சிரிப்பிலும் இறைவனை காண முடியும்னு எல்லாம் சொல்லுவாங்க. எல்லா மதமும் அப்படி தான் சொல்லுது. ஸோ அப்படிப்பட்ட மதங்கள், மாதா பிதா குரு தெய்வம் அப்படிலாம் சொல்கிற அந்த மாதாவும் பிதாவும் மயிரப்புடுங்க விட்டான் குழந்தைங்கள, பிச்சை எடுக்க விட்டான். பரம்புக்கு நாய், பிரியாணிக்கும் குவார்ட்டருக்கும் எல்லாம். இவனை வந்து சும்மாலாம் தண்டிக்கூடாதுங்க. சும்மாலாம் அந்த பெற்றோரை தான் சொல்கிறேன். சரி விடு, எல்லாம் தாத்தா மாதிரி எல்லாருக்கும் வயசு ஆயிடுச்சுங்க, அதனால் விடுங்க, அவங்கள திட்டு பசங்களை விடுங்க. சாவு போகுது, அனாதையாக ரோட்டில் சாவு போகுது. இந்த கட்சிக்காரன் நாய்ங்க, இந்த கட்சிக்காரன் நாய்ங்க தான் இந்த அதிமுக கட்சிக்காரன், திமுக கட்சிக்காரன், ஊரில் இருக்கிற எல்லா கட்சிக்காரனையும் தான் சொல்கிறான். எல்லாம் வயசாகி போச்சு, சாவ போகிறான் ரோட்டில், அனாதையாக சாக போகிறான். பயங்கரமான சுனாமி, பயங்கரமான நெருப்பு மழை, வெட்டு கிளிகள் பைபிளில் இருக்குது. பைபிளில் சொல்லப்பட்டது எல்லாம் நடக்குது. இவன் சொல்லுவான், ஜோசியக்காரன் ஒரு கிளியை பாவம் ஒரு நெல்லை கேட்டிங்க, மேற பிடுங்க, அவன் பொண்டாட்டி நாளைக்கு அவன் பக்கத்து வீட்டுக்காரன் கூட ஓட போகிறான்னு குறி சொல்லுன்னு சொல்லுவான். ஆமாப்பா, இங்கே இருக்கிற ஜோசியக்காரன் நாடி ஜோதிடனுவான். அவன் நாடியை பார்த்தா அவனுக்கு குஷ்டரோகம் இருக்கும். நாடி ஜோதிடனுவான், அவனை போய் பாரு. ஆமாம், அந்த ஒவ்வொரு காலத்தில் ஓலை சுவடி எல்லாம் தூக்கிட்டு வந்து வச்சுக்கிட்டேன். அவங்க கேவலமானவனுங்களா நீ, ரொம்ப கேவலமானவனுங்களா. சொல்கிறேன் தாத்தா, மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், படிப்பு மட்டும்தான் இந்த உலகில் உண்மை, அறிவு மட்டும்தான் இந்த உலகில் உண்மை. ஆமாம், இங்கர்சால் சொல்கிறார், படித்தவன் சிந்திக்கிறான், சிந்தித்தவன் முன்னேறுகிறான். படித்தவன் சிந்திக்கிறான், சிந்தித்தவன் முன்னேறுகிறான். இங்கர்சால் மட்டும் சொல்லலை, அமர்சன் சொல்கிறாரு, சாக்ரட்டிஸ் சொல்கிறாரு, அரிஸ்டாட்டில் சொல்கிறாரு, எவ்வளோ பேர். ஏன் இவன் பேர் டார்வின், ஆமாம், குரங்கிலிருந்து பிறந்தவன் மனிதன் தானே, எல்லாருமே சொல்கிறாங்கப்பா. நம்ம ஊரில் மட்டும் ஒரு பய கூட சொல்ல மாட்டான். ஏன் சொல்கிறேன், நம்ம ஊரில் இருக்கிற பயல்களுக்கு படிக்க தெரியாது. அதனால் எங்கே தன்னை மீறி இவன் அறிவாளி ஆகி விடுவானோ என்கின்ற கலக்கம், பயம், வேதனை, துக்கம், காண்டு. அதனால் உன்னை படிக்க விட மாட்டான். உன் அப்பா ஆத்தா பாவம் மாடு மேய்ச்சி உன்னை படிக்க வைக்குது, ஒழுக போய் படிங்க செல்லும். சில தாய்ப்பன்மார்களை நான் கிராமங்களில் பார்த்துருக்கிறேன். ஆமாம், எல்லா அப்பா ஆத்தாலையும் நான் திட்டலை. ஆமாம், எல்லா அப்பா ஆத்தாலையும் நான் திட்டலாம் மாட்டேன், புரியுதா. சில புறம்போக்கு அப்பா அம்மா இருக்குது. ஆமாம், சில அது கவர்மெண்ட் ஆஃபீஸில் வேலை செய்யும். அந்த புறம்போக்குங்களை நீ எங்கே தெரியுமா பார்க்க முடியும்? கவர்மெண்ட். கழுதை மேய்ச்சாலும் கவர்மெண்ட்டில் மெய்யின்றான் பாரு, காலனா காசுனாலும் கவர்மெண்ட்டில் மெய் போய் வேலை பாருன்னு சொல்கிற பாரு. ஆக இந்த கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற நாய்கள், புறம்போக்கு, சொறி, குஷ்டரோகி, இவனுங்க பிள்ளைங்க தான் கஞ்சா விற்கும், கஞ்சா போடும், கஞ்சா திருடும். போலீஸ்காரன் பையன் பாரு திருட்டு பயலாக இருப்பான். ஆமாம், தனியார் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற டாக்டர் பையனாகட்டும், இல்லை ப்ரைவேட்டாக இருக்கிற டாக்டர் பையனாகட்டும் பாரு, அவன் தான் அந்த கிப்பின் எல்லா கர்மம், எல்லா வியாதியும் அவங்கள்ட்ட தான் இருக்கும். அந்த வியாதியை அவன் இந்த ஊரில் வச்சுருக்க மாட்டான், ஃபாரினுக்கு எங்கேயும் அனுப்பிச்சிடுவான். அங்கே போய் குடி, அங்கே போய் எங்கேயா ஊசி போட்டு சாவு, சனியனை ஓடி போய்டுன்னு தொட்டு விட்ருவான், அங்கே வச்சுக்க மாட்டான். வச்சா அப்புறம் நம்ம மீடியாக்காரனுங்க இருக்கிறாங்களே, ஆமாதுப்பா, ஒரு விஷயத்தை வச்சு ஒரு உதவா 10 பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு விஷயத்தை 14 வருஷமாக, அது கூட ஒரு சாதாரண விஷயம்ப்பா, இது ஒரு செக்ஸ் மேட்ரு, ஒரு சாதாரண விஷயம். நீ எல்லாம் இந்த ஊரில் இருக்கிறோம் எல்லாரையும் பிடி, வயசுக்கு வந்த பசங்க, பொட்டை பசங்க, ஆம்பளை பசங்க எல்லாரையும் பிடியா, ஒரு பயில விட அதெல்லாம் சவுக்கு வச்சு அடித்து எடுத்துன்னு போய் லேபில் வச்சு டெஸ்ட் பண்ணு. லேபில் வச்சு அவன் டிஎன்ஏவை டெஸ்ட் பண்ணியா. வயசுக்கு வந்த பசங்களாக தான் சொல்கிறான், வயசுக்கு வராது கூட கெட்டு போய் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. எடுத்துன்னு போய் லேபில் வச்சு பின்னு எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணு. 99% என்னது கற்பு இழந்து ஒரு தடவைக்கு 100 தடவை வந்து ஒழுத்துட்டு, அது பேர் என்னது, அது என்ன அபாஷனா, இந்த மாதிரி என்ன அளவு கருமோ, ஆமாம், இந்த மாதிரி எல்லா அளவையும் பண்ணியிருக்கு. டிஎன்ஏ டெஸ்ட் சொல்லியா, டிஎன்ஏ டெஸ்ட்டு பண்ணிட்டு ஒருத்தியை கல்யாணம் கட்டி கொடு, ஒரு பையனை கல்யாணம் கொண்டு. இந்த உலகத்தில் ஒரு கல்யாணம் கூட நடக்காது.
டிஎன்ஏ டெஸ்ட்டு பண்ணி அந்த ஐயர் இருக்கிறான்ல தாலி எடுத்து கொடுப்பான மந்திரம் கந்திரம்லாம் ஊதுவான் பார்த்தியா, அந்த புகையை எடுத்து மூஞ்சி டக்குன்னு ஒரு குத்து அந்த ஐயர் மூஞ்சில் நல்லா அவனை போட்டு படுக்க வச்சு மிதி மூஞ்சி கண்ணு எல்லாம் போட்டு மிரின்னு மிரிச்சு தாலியை கையில் வாங்கினு பலார்னு அவனை அடிச்சு ஓட விடணும். ஓடுறான் இங்கே ஓடிடு. ஏன்னா எந்த ஊர்லேயாவது அவன் மோதிரம் போடுறான், எல்லாம் கையை எடுத்துக்கிறான், என்னமோ கல்யாணம் பண்ணிக்கிறான், இல்லை கல்யாணம் பண்ணி விட்டு போகிறான். இவன் கருமம் நல்ல நேரம் ஓடுது, நல்ல நேரம் போகுது. ஏன்னா சனியம் போச்சுன்னா நல்ல நேரம் தான் போயிடுச்சுல. அப்போ அதுங்களை அப்படியே தொட்டி விட வேண்டியது தானே புறம்போங்க. நான் சொல்கிறேன் கேட்டுங்க, ஒரு பொதுவாக்கிற விஷயம். உலகத்தில் எவ்வளோ விஷயம் இருக்குதுப்பா. ஸ்கூலு இல்லை, படிப்பு இல்லை, சோறு இல்லை, அது இல்லை, இது இல்லை, தூக்கம் இல்லை, நிம்மதி இல்லை, வீடு இல்லை, வாசல் இல்லை, அறிவு இல்லை, எதுவுமே இல்லை. எவ்வளோ விஷயங்களுங்க தமிழ்நாட்டில் கடுகுது, பெண்டிங்கில் கடுகுது. 5 லட்சம் கேஸு மேலே அப்படியே கடுகுது. 20 வருஷம் 25 வருஷம் தான் இந்த கேஸு எடுத்தீங்க. 14 வருஷமாக இந்த கருமத்தை 14 நாள்லேயே தீர்த்து விட்டுருக்கலாமேப்பா. 14 வருஷம் வரைக்கும் இழுத்துனுக்குதா. அதான் சொல்கிறேன், இந்த இவர் சீமான் விஷயத்தை சொல்கிறேன். அந்த சீமான் அப்புறம் அது பேர் என்ன, விஜயலட்சுமியா, இந்த கருமத்தை தான் சொல்கிறேன். எவ்வளோ டிராஃபிக், எவ்வளோ அசிங்கம், வார்த்தைக்கு வார்த்தை, மேடையில் கருமம். ஒரு செக்ஸு மேட்ரை பேசினுக்கிறாங்க 2 கட்சிக்காரங்க. இப்படி இருக்குது இந்த நாடு, இந்த அரசு, இந்த கேவலமான மேடை பேச்சு. இதை என் பிள்ளைங்க வேறு பாவம் 11,000 பேர் ஆப்சண்ட். 11,000 பேர் ஆப்சண்ட். யோசிச்சு பாருங்கள் சில்ட்ரன். படிப்பு மட்டும்தான் சில்ட்ரன் கூட கடைசி வரும். உன் அப்பா ஆத்தால நான்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தேன், ரத்தத்தை சிந்தி படித்தேன். ஆமாம், தயவு செஞ்சு படிங்க சில்ட்ரன்ஸ். இந்த சமுதாயம் அழிய போகுது, இந்த உலகம் அழிய போகுது. நீ கொஞ்சமாவது இந்த எல்லாம் ஆடு மாடு நாயெல்லாம் இப்போ இங்கிலீஷ் பேசுது. எல்லாம் ChatGPTன்றான், டீப்சீக்குன்றான், இன்னமும் எவ்வளோ சாஃப்ட்வேர்ஸுங்க, எவ்வளோ டெக்னாலஜி அங்கே போயிடுச்சு. எங்கே வானத்தின் உச்சிக்கு போயிடுச்சு. வானமே எல்லைன்ற மாதிரி ஆயிடுச்சு. நீங்கள் பாட்டு இப்படி படிக்காமல் சரவணா ஸ்டோர்லேயும் பஸ் ஸ்டாண்ட்லேயும் ரோட்லேயும் பிச்சை ஏற்றின்னு மாற திறந்து காட்டி, தொப்பில் திறந்து காட்டி 300 கொடுக்குறியா, 400 கொடுக்குறியா, அப்படி புதரில் ஒதுங்கலாமா? இல்லைங்க யாராவது ரூமு வாடகை கொடுப்பாங்க, அங்கே போகலாம், நான் கூப்பிட்டு போகிறேன், எனக்கு வீடு தெரியும்னு. தெருவுக்கு 100 பேர் இப்படி இருக்கிறீங்க பெண்கள். சொல்கிறேன், எனக்கு தெரியும், நான் கண்ணால் பார்க்குறேன். எங்கிட்டலாம் வச்சுக்காதீங்க. அப்புறம் ட்ரோன் விட்டுருவேன். ட்ரோன் ஏறக்குறைய எங்கிட்ட இப்போவே ஒரு 13 கேமரா வச்சுன்னு இருக்கிறேன். ஆமாம், ஏற்கனவே இந்த மாதிரி பப்ளிக் பிளேஸ்லாம் போயிட்டு வீடியோலாம் எடுத்து 2-3 கேமரா பிடிங்கிட்டானுங்க இந்த அல்லக்கைங்க. இந்த மண்ணாடுறாங்கன்னு சொல்லிட்டு அந்த பாலாத்துக்குள்ளார ஒரு பூந்து ஒரு தடவை ரொம்ப பருப்பையாக நான் பயங்கரமான ஃபோட்டோகிராஃபர். இந்த மாதிரிலாம் எவனும் ஃபோட்டோ எடுக்க முடியாது. ஆனால் கல்யாண ஃபோட்டோ எடுக்க மாட்டேன். கல்யாண ஃபோட்டோ மட்டும், வெட்டிங் என்னமோ சொல்லுவாங்க, வெட்டிங் அது மட்டும் எடுக்க மாட்டேன். செத்து போன நாயை எடுப்பேன். ரோட்டில் செத்து போய் கிடக்கும் நாய்ங்கோ, அதை எவனும் தீ போட மாட்டான். நான் தீ போட்டு போவேன். தூக்கி ஓரமாக போட்டு அதை ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன், மை டியர் போர்டு சில்ட்ரன்ஸ், படிப்பு மட்டும்தான் இந்த உலகத்தில் முக்கியம். அப்பா அம்மாலாம் முக்கியம் கிடையாது. பிரபஞ்சம் கூட முக்கியம் கிடையாது. 5 பூதங்கள் உன்னை ஆதரிக்க வேண்டுமே என்று. 5 பூதங்கள் தெரியுங்களா? நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இவங்க சப்போர்ட் உனக்கு வேணும்னா அதுக்கு நீ படிக்கணும். அப்பா ஆத்தா கெத்தா கவர்மெண்ட் எவனையும் மதியாதே. ஒருத்தவனுக்கும் ஒத்துழைப்பு கொடுக்காத, ஒருத்தவனையும் விரும்பாத, தனித்திரு. முடிஞ்ச வரைக்கும் படித்து கொண்டே இரு. இந்த காதல் கீதல் மயிறு கல்யாணம் மயிர் மண்ணாங்கட்டி பாசம் எல்லாத்தையும் தூக்கி எறி. நீ நன்றாக படித்து நல்ல நாலேஜ் உனக்கு வந்தா, ஒரு வேளை இந்த உலகம் அழிஞ்சிட்டா, அதுக்கு அடுத்து இந்த உலகத்தை வழி நடத்துறதுக்கு கல்வி வேணும், அறிவு வேணும். ஆமாம், ஆயர்கலை 64 என்னமோ சொல்கிறாங்க. அந்த 64 கலைகளையும் நீ கற்றுக்கொண்டு வைத்திருக்கிறேன்னு வச்சுக்கேன். சப்போஸ் உலகம் அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கேன், நீ மட்டும் பொழைச்சிக்கிட்ட ஒரே ஒரு பொண்ணு வேறு எங்கேயோ ஒரு இடத்துல பொழைச்சிக்கிச்சின்னு வச்சுக்கேன், உங்கள் 2 பேரையும் 5 பூதங்களும் இணைச்சி உங்கள் மூலியமாக மறுபடியும் ஒரு புது உலகத்தை உருவாக்கும். இந்த அயோக்கிய பசங்களாம் சாப்பிட்றான், தெருவில் சாப்பிட்றான். அந்த கட்சிக்காரன் தான் சொல்கிறேன். வயசாகி போச்சு, ஏற்கனவே அவங்களுக்கு நோய் எல்லாம் குஷ்டம் சோரி ஈரி புண்ணு கிட்னி
ஆமாம், கொஞ்சம் ஆஸ்பத்திரியில் திருட்டிக்கிட்டான், கொஞ்சம் இவனே குடிச்சு அழிச்சிக்கினான். ஸோ அவங்கள விடு, அங்கே சாவ போகிற நாய்களை பற்றி என் பேசின்னு கிடக்குறேன். அந்த தரித்திரங்களை விடு என் அன்பு செல்வங்களே. என் வாலிப பெண்களோட பற்றி தான் நான் எப்போதும் சொல்லுவேன், 8 வயதுக்கு கீழே இருக்கிற பிள்ளைகள் உத்தமர்கள். 8 8 அதில் எந்த 8 ஒரு பாட்டு ஒன்று இருக்கிறோம், ரஜினிகாந்த் பாட்டு, அதை பற்றி நமக்கு மூச்சு வாங்குது. ஸோ 8 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய என் அற்புதமான செல்வங்களே, பிள்ளை செல்வங்களே, இந்த உலகின் தூண்கள், இந்த உலகை காப்பாற்றுவதற்காகவே இயற்கை உங்களை படைத்து இருக்கிறது. நீங்கள் இந்த வயதில் ரொம்ப உங்கள் ஆட்டிடியூட் ஆகட்டும், அறிவாகட்டும், எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். யூ டூ நாட் லூஸ் யுவர் கண்ட்ரோல். எந்த தப்பையும் பார்த்து அதன் பின்னால் நீ போயிடக்கூடாது. யூ ஹாவ் டு பி அலோன். மேக்ஸிமம் அலோன் ஆயிரு, தனியாக இருந்து சிந்தி 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 உன்னையே நீ அறிவாய். உன் ப்ளஸ் என்ன தெரிந்து கொள், உன் மைனஸ் என்ன தெரிந்து கொள். கல்வி மேல் கல்வி, அப்படியே கல்வியும் படிக்கணும். ஃபாரின்லாம் அப்படி தான், படிப்பான், வேலைக்கு போவான், படிச்சுக்கிட்டே வேலையும் செய்வான். அந்த வேலை செய்கிற காசை வச்சு மீண்டும் படிப்பான். அந்த அப்படி தான் அவனெலாம், ஃபாரின்ஸ்லாம் அப்படி தான் நிறைய. இங்கே தான் எவனும் படிக்கவும் மாட்டான். ஓசி எவனா ஓசியில் கொடுக்குறோன்னா ஓடுவான். இலவசத்துக்கு ஓடுறாளுங்க பாரு, கியூவில் நிற்கிறாளுங்க பாரு. இலவசம் உன்னை ஒரு வசமும் இல்லாமல் பண்ணிவிடும். இலவசம் உன்னை ஒரு வசமும் எந்த பக்கமும் உன்னை இல்லாமல் பண்ணிவிடும். பிச்சைக்கார பையன் தானே, அதனால் அதுக்கு பிடிக்காது. இயற்கை பிச்சைக்கார பசங்க இயற்கைக்கு பிடிக்காது. ஏன்னா இயற்கையை நாசம் பண்ணுவேன். சுத்தம் இல்லாமல் இருப்பான், அசிங்கப்படுத்துவான், ரோடு நல்லா இருக்கா பார்க்க மாட்டான், உடல் நல்லா இருக்கா பார்க்க மாட்டான், உள்ள நல்லா இருக்கா பார்க்க மாட்டான். பிச்சைக்கார பையன் தானே. காலையில் ஏஞ்சி உடனே அவன் கண்டுபிடிச்சி வச்சுருப்பான். எவன் பின்னாலே ஓடுவான், எவன் பின்னாலே இவன் ஓடுவான், இல்லை அவன் இவன் பின்னால் ஓடுவான். 2 பேரும் சேர்ந்து தாலியாக இருப்பாங்க, திருடுவாங்க, நான் என்ன பண்ணுவாங்க. இருக்கானுங்க இந்த கட்சிக்கார பசங்க இவங்களை யூஸ் பண்ணிக்கிறதுக்கு. சரி, எனிவே மை டியர் பியூட்டிஃபுல் சில்ட்ரன்ஸ், இந்த உலகம் உங்களது. உங்கள் தோள் மீது நீங்கள் அதை சுமந்து கொண்டு, ஆமாம், எப்படி இயேசுநாதர் வந்து உலகம் எல்லா திருட்டு பேர்களை பண்ண பாவத்துக்கு அவர் தன்னை சிலுவையில் வந்து தந்து விட்டார். அப்போ சொல்கிறார், கடைசியாக என்ன சொல்கிறார்? என் தகப்பனே இவர்கள் என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். என்னதென்று அறியாமல் தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னித்து விடுன்றார். எவ்வளோ பெரிய உத்தமர். எவனாவது இருக்கானா ஒரு பையன் அந்த மாதிரி? ஒரே ஒரு பையெல்லாம் புறம்போக்கு போய் நீ உயர்வதை பார்த்தால் அவனுக்கு பிடிக்காது, காண்டு வைப்பான். ஆமாம், டீயில் விஷத்தை போட்டு கொடுத்தாலும் கொடுத்துருவான். ஜாகிரதை, அவங்களையும் பழகாத. அவாய்ட் எவ்ரிதிங் ஐ செட் நாட். ஓகே மை டியர் பியூட்டிஃபுல் சில்ட்ரன்ஸ், நல்லா படிங்க. எக்ஸாம் 27ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. அந்த டைம் கொடுக்குறாங்க, ஒரு கேப்பு. அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த மனப்பாடம் பண்ணி நீ பண்ணுற எந்த ஒரு விஷயமும் மனதில் எப்போவுமே இருக்காது. அறிந்து படி, உணர்ந்து படி, உள்வாங்கி படி. இந்த மனப்பாடம் பண்ண எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம், வாழ்க்கையில் பாஸ் பண்ண முடியாது. வாழ்க்கையில் நீ பாஸ் பண்ணணும்னு சொன்னாக்கா அதுக்கு நீ தொடர்ந்து படித்துக்கொண்டே இருக்க வேண்டும். உங்களுக்கு தெரியுமா, தாத்தா இவ்வளோ புக்ஸ் படிச்சிருக்கேன், ஆனால் இன்னமும் தாத்தாவுக்கு அறிவு வரல. ஆமாம், உங்களை காட்டிலும் முட்டாளாக தான் இருக்கேன், அதனால தான் உட்காந்து புலம்பின்னு கிடக்குறேன். ஆமாம், திட்டு பசங்க பாரு, எதுவுமே படிச்சிருக்க மாட்டான். ஆமாம், ஆடி கார் வச்சுருப்பான், பங்களா வச்சுருப்பான், கார் வச்சுருப்பான், ஃப்ளைட்டு வச்சுருப்பான். ஆமாம், இந்த கருணாநிதி பேரண்ணா அதுக்குன்னு ஒரு சொந்தமாக ஒரு ஃப்ளைட்டுக்கு தான். அது பேர் என்ன, இன்ப நிதியோ ஏதோ நிதி, அதாவது நீதி தவறியவர்கள், அதான் நிதி. அந்த குடும்பத்தில் இருக்கவங்க யாருமே வந்து நீதிப்படி வாழ்ந்தது இல்லை. ஆமாம், நீதிப்படி வாழ்ந்தது. நிதி பணம் காசு, பணம், துட்டு, மணி அதுதான். அது பின்னால் நீங்கள் ஓடுறீங்க. ஒரு நாள் நிச்சயமாக இந்த காசு, பணம், துட்டு, மணி, அப்புறம் குவார்ட்டரு, பிரியாணி, இப்படி நீங்கள் உங்கள் உரிமை. ஒரே ஒரு விஷயம் இந்த உலகத்தில் முக்கியம், அது ஓட்டு. அதுதான் உன் உயிர். அந்த உயிரை போய் அல்பம் குவார்ட்டருக்கும் பிரியாணிக்கும் நீ விற்று தேச துரோகியாக மாறிட்ட. இங்கே யார் தேச துரோகி? மக்களாகிய நான் இல்லை. நான் இது வரைக்கும் ஒரு பழகட்டியும் இந்த துட்டு வாங்கினதெல்லாம் ஓட்டும் போடுறதில்லை. நான் போட்டேன், எம்ஜிஆர் இருந்தப்போ போட்டேன். அவர் இறந்தே 35 வருஷம் ஆச்சு. 35 வருஷமாக நான் ஓட்டே போடல. ஓட்டு போடக்கூடாதுன்னு வேண்டினுக்கிறேன் எல்லார்கிட்டையும்.
பாருங்களா, தயவு செஞ்சு யாருக்கு ஓட்டு போட்டுறாதீங்களா, தேச துரோகிகளா, அயோக்கிய பசங்களா, நாதாரிகளா, புறம்போக்கு எல்லாம் ஓட்ட போட்டு நாட்டை ஓட்ட போட்டு ஓசோனில் ஓட்ட போட்டிங்களடா. ஓட்டு போட்டு 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 ஓசோனில் ஓட்ட போட்டுட்டிங்களா. திருட்டு கம்நாட்டிங்களை வளர்த்து விட்டுட்டிங்களடா. எங்கே பார்த்தாலும் அரசியல் துரோகிகளாக இருக்கான். எங்கே பார்த்தாலும் அல்லக்கை நொல்லக்கை திருட்டுக்கை சூரி சரங்கு புண்ணு இப்படிப்பட்ட பயங்கரமான பயங்கரவாதிகளை அரசியல்வாதிகள் என்ற பெயரில் மாற்றி விட்டீங்களா. புறம்போக்குங்களா. மக்கள் மக்கள் நாடா உங்கள் கதை மக்களாடா, மக்களாடா, மயிறு மக்கள் ஒழுங்கு மரியாதையாக ஒழுங்கா உன் பிள்ளைங்கள ஒழுங்காக வளர்க்க முடிஞ்ச வாழ எல்லாம் பெக்காத. புரியுதா? கெத நாய நாட்டை கெடுத்த நாதாரிகளே, துரோகிகளே, காட்டி கொடுத்த யூதாஸ் நீங்களாம். ஓகே சில்ட்ரன்ஸ், படிப்பு படிப்பு படிப்பு, கல்வி 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 கல்வி. யாவானையும் ஃபாலோ பண்ணாத, ஒத்துழைப்பு கொடுக்காத, ஒரு பயலுக்கு ஓட்டு போடாத, எந்த கட்சிக்காரனா இருந்தாலும் அந்த நாயுடைய நிழல் கூட மீது படக்கூடாது. இயற்கையுடைய ஆர்டர். இயற்கை இருக்கா, பஞ்சபூதங்கள், அதனுடைய கட்டளை மறந்து விடாதே. ஒழுங்காக படி. எக்ஸாம் டைம் 27ஆம் தேதி இது வரைக்கும் தான் இருக்குது போல இருக்குது. இந்த ஆப்சண்ட் ஆனதுங்க விட சரி, நான் வீடியோ முடிக்கிறேன். அன்பானவர்களே, மை டியர் போர்ட்வுட் பீப்பிள்ஸ், விவர் சில்ட்ரன்ஸ், வாலிப பெண்களே, இளைஞர்களே, இந்த இது ஒரு காமத்துப்பால், திருக்குறள், நம்ம திருவள்ளுவர் எவ்வளோ அற்புதமானவர். அவருக்கு அந்த காமத்து மற்ற நிறைய பேர் ஒரு 10 செயல் கையில் வச்சு சுற்றின்னு இருப்பானுங்க, அது வேறு. இந்த காமத்து பாலிலிருந்து பெருசாக யாரும் குரல்களை எடுத்து அதுங்களுக்கு விளக்கம் சொல்வதை நான் பெருசாக பார்க்குறது இல்லை. பட் நான் பார்ப்பேன். எனக்கு பெண்களை ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் மெயினாக எனக்கு இந்த தவறி போகிறார்கள் அல்ல, தவறி போய் விடுகிறார்களே, நம்ம கூட பாலியல் தொழிலாளி அந்த மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அவர்களை எடுக்கும் இந்த பிரபஞ்சத்தை காட்டிலும் அதிகமாக பிடிக்கும். இந்த பஞ்சபூதங்கள் இருக்குல்ல, அவைகளை காட்டிலும் எனக்கு ரொம்ப அதிகமாக பிடிக்கும். நான் என்னுடைய பயணத்தில் அந்த 62 வருட கால அந்த நீண்ட பயங்கரமான கொடூரமான காடு மேடு பள்ளங்கள்லாம் வனாந்திரம் பசி கீசி நார்த்து அந்த பார்டர் இந்த பார்டர் அங்கே எங்கே பசி பட்டினியில் நான் சுற்றின போது நான் ஆய்வு செய்த நிறைய அந்த மாதிரி பாலியல் அந்த தொழில் செய்யக்கூடிய பெண்களுடன் எனக்கு நிறைய தொடர்பு இருந்தது. அவங்களுடைய வாழ்வு அந்த வாழ்வு இருக்கேப்பா, அது சொல்லி மாளாது. ஆமாம். கடலில் இருக்கிற நீர் இருக்குது இல்லையா, கடலில் எவ்வளோ நீர் இருக்குது, நீர் வாட்டர், அதை காட்டிலும் அவர்கள் கண்களில் அவ்வளோ வாட்டர் இருக்குது. கடலை காட்டிலும் அதிக நீர் கொண்டது எதுவென்றால் அது பெண்களின் கண்கள் தான். அவ்வளோ வாட்டர்ஸ் அங்கே இருக்குது. சம்டைம்ஸ் அவங்க அழுவுறது யாருக்குமே தெரியாது. அந்த மீன் அழுவுறது தெரியாது சொல்லுவாங்க. கடலில் மீன் அழுதா தெரியுமா? அப்படி தான் அவர்கள் அழுவது தெரியாது. அவர்களை பற்றி வள்ளுவர் என்ன சொல்கிறார் பாருங்க. மலர்கானின் மையாத்தி நெஞ்சே, இவள் கண் பலர் காணும் பூ ஒக்கும் என்று. அதுக்கு விளக்கம் பாருங்கள். செயல் பார்த்தீங்கன்னாக்க குறள் 1112 திஸ் ஒன் காமத்துப்பால், திருவள்ளுவர், திருக்குறள். முடிஞ்சால் கிடைச்சா போய் பாருங்கள். இதுக்கு பாருங்கள், மலர்கானின் மையாத்தி நெஞ்சே, இவள் கண் பலர் காணும் பூ ஒக்கும் என்று. அதுக்கு விளக்கம் என்ன பார்த்தீங்கன்னாக்க, அழகிய மலர்களை காணும் போதெல்லாம் மயங்குகிறாயே நெஞ்சே,
நம்ம நெஞ்ச தான் நம்ம அழகுகள் ஆமாம், நம்ம அழகான மலர்களை பார்க்கும்போதெல்லாம் அப்படியே மயங்கி போகுதே இந்த நெஞ்சு. அ அழகிய மலர்களை காணும் பொழுதெல்லாம் அப்படியே மயங்குகிற நெஞ்சே. அ ஆமாம். இவள் கண்கள் பலரும் காணுகின்ற இவள் கண்கள், இந்த அவளுடைய கண்கள் இருக்கே, பெண்களுடைய கண்களை பார்த்தியா? அவங்க கண்ணில் தான் ஏகப்பட்ட மீன் மாதிரி இருக்கும். தென் வந்து நிறைய அந்த கண்ணில் வந்து அவ்வளோ உருண்டை கண்கள், நிலா போன்ற அந்த ஆம்பளைங்க மூஞ்சி பார்க்க முடியாது. ஆம்பளைங்க மூஞ்சி பார்த்து கருமம் பிடிச்சவனுங்க, அவனை போய் அவன் பார்ப்பான். சரி, அதை விட்டுரு. ஸோ அந்த பெண்களுடைய அந்த கண்கள், அந்த புருவம், அந்த நெற்றி, அந்த ஒடிசிட், அப்போ அந்த இப்போ நிறைய பேர் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்கிற ஆளுங்க, அதை பற்றி நான் பேசவில்லை. இயற்கை, ஆமாம், கூந்தலுக்கும் மனம் உண்டோ இந்த மாதிரி பிரச்சனைலாம் அப்போ அச்சினானுங்க பேர். அந்த மாதிரி காலங்களில் தான் நம்ம திருவள்ளுவர் எழுதியிருக்க முடியும். இப்போ போய் நயன்தாரா மூஞ்சியை பற்றி அவர் எழுதுவார். இல்லை இப்போ நாய் போய் நிறைய கடுகுதுங்களே செலிபிரிட்டிஸ்ன்னு சொல்லிட்டு அந்த மூஞ்சிங்களை போய் பார்க்க முடியுமா? நாரும் கப்படிக்கும். அதை பற்றிலாம் அவர் ஒன்று திருக்குறள் எழுதலை. அவர் எழுதுனா அந்த காலம், அவர் வாழ்ந்த காலத்தில் எழுதியிருக்கிறார். எப்படி எழுதியிருக்கிறார் பார்த்தீங்கன்னா, அழகிய மலர்களை காணும் போதெல்லாம் மயங்குகிறாயே நெஞ்சே, இவள் கண்கள் பலரும் காணுகின்ற இந்த பூக்களை போலல்லவா இருக்கின்றன. பலரும் பார்க்கின்ற மலர்கள், பலரும் பார்க்கின்ற பூக்கள். எங்கெல்லாம் இயற்கை பார்க்க, அங்கே இங்கே இயற்கை உழுது உலகம் பூரா எங்கெல்லாம் மலர்கள் இருக்கோ அங்கெல்லாம் மலர்களை பார்க்கக்கூடிய அந்த கண்கள், மயங்குகின்ற அந்த கண்கள், இவள் கண்களை பார்க்கும்போது, அப்பா, இவள் கண்களை பார்க்கும்போது எப்படி பந்த அப்படி எல்லாம் உலகம் பூரா இருக்கிற மலர்களெல்லாம் பார்க்கக்கூடிய கண்களே நெஞ்சே மயங்குகிறாயே நீ, இவள் கண்கள் பலரும் காணுகின்ற இந்த பூக்களை போலவா இருக்கின்றனப்பா, எல்லாம் பார்த்து அதிசயித்து போகிற அந்த பூக்களை போல அல்லவா இந்த பெண்ணுடைய கண் இருக்கிறது என்கிறார். எப்பேற்பட்ட ரசனை அவருக்கு! எவ்வளோ அழகாக பெண்ணை அவர் வந்து ஓடுது. எப்படி அவர் அந்த பெண்களை வாங்க இருந்திருந்தால், அதுவும் அந்த காலத்தில் இவ்வளோ அழகாக எழுதியிருக்க முடியும்? அப்பா, எவ்வளோ உள்வாங்கி இருக்கிறார் பெண்களை. இவ்வளோ அழகான இந்த பெண்கள். பெண்கள் இல்லை என்றால் இந்த உலகம் அவ்வளோ கூட அசையாது. அவெல்லாம் தூக்கு போட்டு சேர்த்துருவான் திட்டு பசங்க. ஆனால் பட் என்ன, வாட் இஸ் கோயிங் ஆன் நவ்? பதிவு பெண்களே, இளைஞர்களே, இது உங்களுக்கு உண்டான ஒரு பதிவு. இப்போ என்ன நடந்துன்னு இருக்குது பார்த்தீங்களா? மேடைகளில் ஆகட்டும், டிவிகளில் ஆகட்டும், சேனல்கள், சோஷியல் மீடியா, அங்கே இங்கே பத்திரிக்கை, புக்ஸ் எங்கே பார்த்தாலும் சீமான் அவரை பற்றியும் அந்த விஜயலட்சுமி அவரை பற்றியும் தப்பு. இட் இஸ் பி இருந்துட்டு போட்டுங்க. என்னங்க அதில் தப்பு? ஏங்க, இயற்கை வந்து ஒரு ஆணையும் பெண்ணையும் படைத்ததே செக்ஸுக்கு தான். திருவள்ளுவர் எவ்வளோ அழகாக வர்ணிச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஒரு விஷயம், சீக்ரெட்டாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம், தங்களுக்குள்ளாரவே இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த மேடையில் போட்டு அசிங்கப்பட்டின்னு மீடியாலாம் அதை வந்து மீடியா அந்த என்னங்க சோஷியல் மீடியாவுங்க, இந்த ப்ரைம் சேனல்ஸ்ன்னு சொல்கிறானுங்களே, சத்தியமாக சொல்கிறேன், இந்த ப்ரைம் சேனல்ஸ் தான் ப்ரைம் வாட் இஸ் இட் மேன், அது என்ன கருமை அளவு, இந்த டிஆர்பி மயிர்பி அதெல்லாம் சொல்லுவானுங்களே, கருமை மோசமான பி மலம் தின்றவனுங்க தான் அவனுங்கெல்லாம். இல்லைன்னா எது 10 பைசாவுக்கு புரோஜனம் இல்லாத ஒரு விஷயத்த தினம் பேசுகிறாயா? உலகத்தில் எவ்வளோ என் பிள்ளைங்கள்லாம் பரீட்சை எழுத போயிருக்குது. என் பிள்ளைங்க பரீட்சை எழுத போயிருக்குதியா, +2 பரீட்சை எழுத போயிருக்குது. 27ஆம் தேதி வரையும் அவங்க படிக்கணும். கஷ்டப்பட்டு உயிரை கொடுத்து அது படிக்கணும். அது படித்து உள்வாங்கி எக்ஸாம் எழுதணும். இதுலேயே 11,000 பேர் ஆப்சண்ட்டாக வேறு. இந்த சூழ்நிலையில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது தமிழ்நாட்டில். கல்வி சரியில்லை, படிப்பு சரியில்லை, சாராயம், குடி, கொலை. ஒரு தாயை பார்த்த முந்தானது ஒரு வீடியோ. ஒரு தாய், அந்த தாய்கிட்ட ஒரு 10வது படிக்கிற ஒரு பையன் தப்பாக நடக்கிறான். செக்ஷுவல். என்னையா கொடுமை, என்னையா வாட் இஸ் கோயிங் ஆன்? ஏங்க செல்லங்களே ப்ளீஸ், தயவு செஞ்சு உங்களை நான் கேட்குறேன், கெஞ்சி கேட்குறேன். வள்ளுவர் எவ்வளோ அழகாக பெண்களை பற்றி சொல்லுகிறார் பாரு.
மலர்காணின் மையாத்தி நெஞ்சே இவள் கண் பலர் காணும் பூ மூக்கும் என்றோ பா. என்னது, அழகிய மலர்களை காணும் போதெல்லாம் மயங்குகிறாய் நெஞ்சே, இவள் கண்கள் பலரும் காணுகின்ற இந்த பூக்களைப் போலல்லவா இருக்கின்றன. அப்படிப்பட்ட ஒரு பெண்ணை கேவலப்படுத்துகிற, மேடையில் பேசுகிற, இழிவுபடுத்துகிற, அவன் கூட நீ எவ்வளோ இன்பமாக இருந்திருப்ப, ஜாலியாக இருந்திருப்ப. உன்னை சொர்க்கத்துக்கு கொண்டு வந்து விடுகிறவர்களை பற்றி தப்பாக பேசுகிறீங்க. பாவம், பசிக்கு பட்டினிக்கு ரோடில், பஸ் ஸ்டாண்டில், ரயில்வே ஸ்டேஷனில் நான் இந்தியா பூரா பார்த்துருக்கேன் இந்த பெண்களை. அவர்களுடைய அந்த வேதனை, துன்பம். பாம்பேயில் ரெட் லைட் ஏரியா, அது காமாட்சி, காமாட்டிபுரம், தென் கல்கட்டா, சோனாகாட்சி, ஏதோ சம்திங் அந்த மாதிரி, டெல்லி அங்கே எல்லாம், ஆந்திரா, பெதாபுரம், இப்போ இல்லை ராஜமுன்றி, அதெல்லாம் போயிருக்கேன். எல்லாம் போய் வந்துட்டு இங்கே அமைதியாக உட்காந்துருக்கேன். ஸோ மை டியர் பியூட்டிஃபுல் சில்ட்ரன்ஸ், வாலிப பெண்களை, இளைஞர்களை, தயவு செய்து பெண்களை இழிவுபடுத்தாதீர்கள். பெண்ணுக்கு பெண் இனமே வந்து தீமை தரக்கூடியவர்களாக இருக்கிறீர்கள். அதாவது தமிழன் தானே தமிழனை அடிச்சு திடுறான், தமிழன் தானே தமிழனை மிதிக்கிறான். இப்போ இந்த கட்சிக்காரன்லாம் யார், நான் அயல் நாட்டில் நான் வந்துட்டான், இல்லைன்னா அவனுக்கு தான் நீ ஓட்டு போடுவியா? ஸோ இந்த கட்சிக்காரர்கள் தான் தமிழை மனுஷன் சாப்பிடுறாண்டா தம்பி பயலே, இது மாறுவதெப்போ தீருவதெப்போ நம்ம கவலை. ஸோ தயவு செய்து ஒருத்தவன் அடித்து சாப்பிடாதீங்க. ரொம்ப நாளைக்கு நீ அந்த மாதிரி பண்ண முடியாது. இயற்கை ரொம்ப கோபமாக இருக்குது. இந்த மாதிரி தப்பானவர்களை எப்போ தூக்கலான்னு சொல்லிட்டு குறி வச்சுருக்கு. ஸோ ஜாக்கிரதையாக இருங்க. இதுலேயும் மெயினாக வந்து வயசானவங்கள விட்டுடுங்க. அவங்க ஆட்டோமேட்டிக்காக செத்து போடுவாங்க. அவங்களுக்கு போலீஸ் வேணாம், வக்கீல் வேணாம், நீதிபதி வேணாம், யாருமே வேணாம். அது ஆட்டோமேட்டிக்காக ஏகப்பட்ட நோய்களோடு திரியுதுங்க. மூச்சு, ஆமாம், அந்த தாத்தா மாதிரி, ஆமாம், மூச்சு வாங்குது, வயசாகி போச்சு, காடு வான்னு சொல்லிட்டு அது பாட்டு தானாக போவோம். அதுங்க கிட்ட போகாதீங்க. பட் ஆனால் வாலிப பெண்களே, இளைஞர்களே, நீங்கள் பாவிகளாக மாறி உங்கள் பெற்றெடுக்கிற குழந்தைகளை குப்பை தொட்டியில் போட்டு அதை வந்து ஒரு தேச துரோகியா, பயங்கரவாதியா, கலவரக்காரனா மாற்றுவது யார்? நீங்கள் தான். நீங்கள் திருந்துங்கள். திருடராய் பார்த்து திருந்தா விட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. நீயா திருந்தாதான் ஆச்சு. அப்படி இல்லைன்னா இயற்கை மொத்தத்தில் குண்டோட கூட 10ல் 1 11 மொத்தமாக எல்லாரையும் அள்ளி சாப்பிட்டுட்டு போயிட்டே இருந்துடும். ஸோ ப்ளீஸ், இந்த மேடையில் இந்த பாவம், இந்த விஜயலட்சுமி, அப்புறம் இந்த சீமான், இந்த மாதிரி பேச்செல்லாம் நிறுத்துங்க. மக்களுக்கு தேவையான, நாட்டுக்கு தேவையான லட்சக்கணக்கான கேஸு இன்னும் வந்து அப்படியே நிலுவையில் இருக்குது, தீர்ப்பு சொல்லப்படாமல். நீதிபதிகள் பற்றாக்குறை என்கிறார்கள், டாக்டர்கள் பற்றாக்குறை என்கிறார்கள், வேலைக்கு வந்து செல்ல முடியாமல் படித்துவிட்டு லட்சக்கணக்கானவர்கள் வேலை கிடைக்காமல் தவிக்கிறார்கள். இதுக்கெல்லாம் நல்ல விஷயங்களை வந்து இந்த பிள்ளைங்க, நல்ல பிள்ளைங்க, நீங்கள் நிறைய கண்டுபிடிங்க. பிள்ளைங்க எல்லாருக்கும் வேலை கிடைக்கணுன்னா என்ன செய்யலாம், எல்லாருக்கும் சோறு கிடைக்கணுன்னா என்ன பண்ணலாம், எல்லாரும் சுதந்திரமாக வாழணுன்னா என்ன பண்ணலாம். சுதந்திரம் கிடைச்சிதுன்னு ஒரு பொய்யை சொல்லிட்டு கடைசி வரைக்கும் நம்ம குறைஞ்சபட்சம் ஒரு 70 ஆண்டுகளாக 1947 இருந்து இன்ன வரைக்கும் சுதந்திரம் இல்லாமல் இருட்டில் தான் கிடக்குறோம். இந்த இருட்டிலேருந்து எப்படி வெளியில் வருது, யார் வெளியில் எத்துன்னு வர போகிறீங்க, எப்படி இந்த ஏழை மக்களுக்கெல்லாம் நன்மை செய்ய போகிறீங்க, இப்படி இந்த பஸ் ஸ்டாண்டில் பாவம், ரயில்வே ஸ்டேஷனில் பாவம் மார் காட்டிட்டு, தொப்புள் காட்டிட்டு போயிட்டு அவங்ககிட்ட இவங்ககிட்ட எல்லாம் போயிட்டு இருந்துட்டு அந்த காசு கொண்டு வந்து அந்த பிள்ளைங்களுக்கு சோறு சாப்பாடு, அந்த புருஷங்காரன் அந்த திருட்டு கம்மநாட்டி குடிச்சிட்டு ஒயின் ஷாப்பில் கிடக்குறான், அவனுக்கு இந்த பொண்ணு தான் சோறு போடுது, இந்த லேடி தான் சோறு போடுறாங்க. இது மாறணும். இதுக்கு என்ன வழிவகைகள் செய்யணும், இதுக்கு எப்படி ஆய்வுகள் பண்ணணும் அப்படின்றது தான் ஒரு தவறான தாய்க்கு ஒருத்தவன் பிறந்திருந்தாலும் அவன் கைகளில் வந்து எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இதுதான். இங்கே வந்து யாரும் உத்தமெல்லாம் இல்லை. நான் முதல் கொண்டு எல்லாருமே தப்பானவங்க தான். தப்பானவங்க மட்டும்தான் வந்து என்ன பண்ண முடியும், வாழ முடியும். நல்லவங்களை வந்து கண்டிப்பாக இயற்கை எத்துக்கும். அது வந்து இங்கெல்லாம் விட்டு வைக்காது. ஸோ நல்லவங்க எல்லாரையும் அது எத்துச்சு. இப்போ இருக்கிறவங்க எல்லாருமே கெட்டவங்க தான். ஸோ இந்த கெட்டவங்க அட் த சேம் டைம் கொஞ்சம் சோறு தண்ணி அப்படி இப்படி வாழ்ந்துட்டு போகணும். அதுக்கு உண்டான நன்மைகள், கல்வி,
அறிவு, நுண்ணறிவு, உழைப்பு, ஆட்டைய போடுற விஷயம் இந்த மாதிரிலாம் இல்லாமல், இன்னொருத்தவங்க சோத்துல மண்ணு போடுறது அந்த மாதிரி விஷயம்லாம் இல்லாமல் ரொம்ப நாகரிகமாக எல்லா இப்போ பழக்க வழக்கம் ஒழுக்கம் நடை உடை பாவனை ஸ்டைல் அந்த மாதிரி 64 கலைகளிலும் சிறப்பு பெற்று விளங்குகிற அளவுக்கு எல்லாவற்றையும் கற்றுக்கொண்டு நிறைய மொழிகளை கற்றுக்கொண்டு நிறைய மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும். மெயினாக ஏழை மக்களுக்கு உதவ வேண்டும். நம்ம மக்கள் நம்ம ரத்தம் நமக்கு ஒரு ஆபத்து நேரத்தில் அவங்க தானே எல்லாம் நமக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, உதவி செய்கிறாங்க. திருப்பி நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணுமே, உதவி செய்யணுமே. தன்னை போல் பிறரை நேசிக்கணும். அதுதான் கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும். அதுதான் மீன் இங்கே முக்கியம். அதை தான் நீங்கள் செய்யுங்க ப்ளீஸ், தயவு செஞ்சு. ஆமாம், என் வாலிப பெண்களே, இளைஞர்களே, ஆமாம், மெயினாக 8 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய என் அற்புதமான செல்வங்களே, பிள்ளை செல்வங்களே, தயவு செஞ்சு இந்த தப்பான பெண்களை பற்றி தப்பாக பேசாதீங்க. பெண்கள் இல்லை என்றால் இந்த உலகம் இல்லை. அதுலேயும் நான் சொன்ன பார்த்தியா, அவங்க யார்? இந்த பாலியல் தொழில் பண்ணி உனக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறது. உன் அப்பனுக்கும் சோறு போடுற தாய் உன் அப்பனுக்கும் சோறு போடுகிறாள். உன் அப்பன் ஒரு குடிகார பையன், வேலைக்கு போகல, சோம்பேறி, திருட்டு பையன், பிரியாணியும் கோட்டையும் வாங்கிட்டு தப்பான ஆட்கள் பின்னால் சுற்றக்கூடிய ஒரு பச்சை துரோகி, தேச துரோகி. அப்படிப்பட்டவனுக்கு உன் தாய் எவனிடமோ போய் படுத்து வெந்து நொந்து அழுது கண்ணீர் விட்டு புலம்பி உனக்கு சோறு போடுறா, படிக்க வைக்கிறா. அப்போ நீ எவ்வளோ நன்றி கடனோடு வாழ வேண்டும்? மாற்றி யோசி, சிந்தித்துப்பார். மார்ச் 4, 2025 தினத்தந்தி. தலைப்பு செய்திகள். நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்க்கட்சிகளுக்கு அழைப்பு. தமிழ்நாட்டின் உரிமையை நிலைநாட்ட அனைத்து கட்சி கூட்டத்துக்கும் வாருங்கள். சென்னை. தமிழகத்தில் +2 பொதுத் தேர்வு தொடங்கியது. தமிழ் பாடத் தேர்வு எளிதாக இருந்தது என மாணவர்கள் கருத்து. $11,000 பேர் ஆப்சண்ட். +2 வகுப்புக்கான பொதுத் தேர்வு நேற்று தொடங்கியது. முதல் நாளில் தமிழ் உள்பட மொழி பாடத்துக்கான தேர்வு நடந்தது. பொதுத் தேர்வு எழுத அனுமதிக்கப்பட்ட 8,02,568 பள்ளி மாணவிகளில் 11,430 மாணவிகள் தேர்வில் பங்கேற்காமல் ஆப்சண்ட் ஆகியிருந்ததாக தேர்வுத்துறை தெரிவித்திருக்கிறது. சாஜன். மார்ச் 4, 2025 தினத்தந்தி. தலைப்புச் செய்திகள். குஜராத்தின் கிர் வனவிலங்கு சரணாலயத்தை பார்வையிட்ட பிரதமர் மோடி புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தார். சென்னை. 1000 டீசல் பஸ்கள் கேஸ் பஸ்களாக மாற்றம் அரசு போக்குவரத்து கழகம் முடிவு. பிரதமர் மோடி குஜராத்தின் கிர் வனவிலங்கு சரணாலயத்தை திறந்த வாகனத்தில் சென்று பார்வையிட்ட போது எடுத்த படம்.
கிர் வனவிலங்கு சரணாலயத்தில் பெண் சிங்கம் ஒன்று தனது குட்டிகளுடன் படுத்திருந்த காட்சி. பிரதமர் மோடி எடுத்த இந்த புகைப்படம் அவரது எக்ஸ் தளத்தில் வெளியிடப்பட்டு இருந்தது. மனித வனவிலங்கு மோதலை கையாள கோவையில் சிறப்பு மையம். சாசன் உத்தரப்பிரதேசத்தில் அதிகம். இந்திய நதிகளில் 6327 டால்பின்கள் உள்ளன. பிரதமர் மோடி வெளியிட்ட அறிக்கையில் தகவல். பிரதமர் மோடி நேற்று குஜராத்தின் கிர் வன விலங்கு சரணாலய தலைமை அலுவலகத்தில் தேசிய வனவிலங்கு வாரியத்தின் 7வது கூட்டத்தை நடத்தினார். அதில் அவர் இந்திய நதிகளில் வாழும் டால்பின்கள் குறித்த அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதில் இந்தியாவின் நதிகளில் 6327 டால்பின்கள் இருப்பதாக குறிப்பிட்டு இருந்தது. 8 மாநிலங்களை சேர்ந்த 28 நதிகளில் இந்த ஆய்வு நடத்தப்பட்டு உள்ளது. மொத்தம் 8500 கிலோமீட்டர் பகுதியில் இந்த ஆய்வு நடந்தது. இதில் உத்தரப்பிரதேசத்தில் அதிக எண்ணிக்கையிலான டால்பின்கள் கண்டறியப்பட்டு உள்ளன. அதைத் தொடர்ந்து பீகார், மேற்கு வங்காளம் மற்றும் அசாம் மாநிலங்களிலும் அதிக டால்பின்கள் உள்ளதாக அந்த அறிக்கையில் கூறப்பட்டு இருந்தது. உள்ளூர் மக்கள் மற்றும் கிராம மக்களின் ஈடுபாட்டுடன் டால்பின் பாதுகாப்புக்கு குறித்து விழிப்புணர்வு உணர்வு அதிகரிக்கவும், டால்பின் வாழ்விட பகுதிகளில் பள்ளி குழந்தைகளை அழைத்துச் சென்று காட்டவும் பிரதமர் மோடி வலியுறுத்தினார். சென்னை மார்ச் 4, 2025 தினத்தந்தி தலைப்பு செய்திகள். ஜகஜால கில்லாடி படத்துக்கு வாங்கிய கடனை திருப்பி கொடுக்காததால் நடிகர் சிவாஜி கணேசனின் வீட்டை ஜப்தி செய்ய வேண்டும், ஐகோர்ட் உத்தரவு. சென்னை தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை 3 டிகிரி வரை உயரும், வானிலை ஆய்வு மையம் தகவல். புதுடெல்லி பஞ்சாபில் நடைபெறும் தியான வகுப்பில் கெஜ்ரிவால் பங்கேற்பு. ஆம் ஆத்மி தலைவரும் டெல்லியின் முன்னாள் முதல் மந்திரியுமான அரவிந்த் கெஜ்ரிவால் பஞ்சாப் மாநிலம் கோஷியார்பூரில் உள்ள தியான மையம் ஒன்றில் 10 நாள் பயிற்சியில் பங்கேற்க உள்ளதாக கட்சி வட்டாரங்கள் தெரிவித்து உள்ளன. நாளை புதன்கிழமை தொடங்கும் இந்த பயிற்சியில் பங்கேற்பதற்காக இன்று அவர் பஞ்சாப் புறப்படுகிறார். டெல்லியில் சமீபத்தில் நடந்த சட்டசபை தேர்தலில் ஆம் ஆத்மி படு தோல்வி அடைந்தது. மேலும் கெஜ்ரிவாலும் இந்த தேர்தலில் தோல்வி அடைந்தார். இதைத் தொடர்ந்து அவர் தியான வகுப்பில் பங்கேற்க இருப்பது குறிப்பிடத்தக்கது. லக்னோ பதவிகளை பறித்த நிலையில் மருமகனை கட்சியில் இருந்து நீக்கினார் மாயாவதி. பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் மாயாவதியின் சகோதரர் மகனாக ஆனந்த் அக்கட்சியில் முக்கிய பொறுப்புகளை வகுத்து வந்தார். அவர் மாயாவதியின் அரசியல் வாரிசாகவும் கருதப்பட்டார். இதற்கிடையே ஆகாஷ் ஆனந்த் வகித்து வந்த அனைத்து பொறுப்புகளில் இருந்தும் விடுவிக்கப்படுவதாக மாயாவதி நேற்று முன்தினம் அறிவித்தார். இந்நிலையில் நேற்று ஆகாஷ் ஆனந்த் கட்சியில் இருந்தும் நீக்கப்படுவதாக மாயாவதி அறிவித்தார். கட்சி பதவி பறிப்பு தொடர்பான ஆகாஷ் ஆனந்தின் கருத்து சுயநலமாக இருப்பதாகவும் கட்சி நலனுக்காக அவர் நீக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். சென்னை மார்ச் 4, 2025 தினத்தந்தி செய்திகள். திடீர் மூச்சு திணறல், தயாளு அம்மாள் ஆஸ்பத்திரியில் அனுமதி. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தாயார் தயாளு அம்மாள் வயது மூப்பின் காரணமாக கோபாலபுரம் இல்லத்தில் ஓய்வு எடுத்து வருகிறார். இந்த நிலையில் நேற்று இரவு திடீரென அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டது. உடனடியாக அவர் சென்னை 1000 விளக்கு பகுதியில் உள்ள அப்பேலோ ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்லப்பட்டார். அங்கு டாக்டர்கள் அவருக்கு தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர். இந்த நிலையில்
நாகப்பட்டினம் மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த முதலமைச்சர் ஸ்டாலின் நேற்று இரவு விமானம் மூலம் சென்னை திருமணார் சென்னை விமான நிலையத்தில் இருந்து அப்பல்லோ ஆஸ்பத்திரிக்கு நேரடியாக சென்றார். அங்கு தாயார் தயாளு அம்மாளை பார்த்துவிட்டு அவரது உடல்நிலை குறித்து டாக்டர்களிடம் கேட்டிருந்தார். அவருடன் அவரது மனைவி துர்கா ஸ்டாலினும் உடன் சென்றிருந்தார். புதுடெல்லி மார்ச் 4, 2025 தினத்தந்தி செய்திகள். ரூபாய் 611 கோடி பரிமாற்றத்தில் விதிமீறல் புகார். பேடிஎம்முக்கு அமலாக்கத்துறை நோட்டீஸ். பேடிஎம் நிறுவனத்தின் தாய் நிறுவனமான OCL, அதன் நிர்வாக இயக்குனர், அதன் துணை நிறுவனங்களான வீட்டில் இன்டர்நெட், நியர்பை இந்தியா ஆகியோருக்கு அமலாக்கத்துறை விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்ப உள்ளது. மேற்கண்ட நிறுவனங்கள் வெளிநாட்டில் முதலீடு செய்தது, வெளிநாட்டில் இருந்து அந்நிய நேரடி முதலீடு பெற்றது போன்றவற்றில் அந்நிய செலாவணி மேலாண்மை சட்ட பிமா விதிமுறைகளை மீறியதாகவும் ரிசர்வ் வங்கி வழிகாட்டுதல்களை பின்பற்ற தவறியதாகவும் அமலாக்கத்துறை குற்றம் சாட்டி உள்ளது. 3 நிறுவனங்களும் மொத்தம் ரூபாய் 611 கோடி அளவுக்கு பண பரிமாற்றம் செய்ததில் இந்த விதி மீறல்களில் ஈடுபட்டதால் நோட்டீஸ் அனுப்பி இருப்பதாக அமலாக்கத்துறை கூறியுள்ளது. சட்டத்துக்கு உட்பட்டு இப்பிரச்சினைக்கு தீர்வு காண முயன்று வருவதாக பேடிஎம் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். நாகப்பட்டினம் மார்ச் 4, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். நாகப்பட்டினம் நம்பியார் நகர் மீனவ கிராம மக்களை நேரில் சந்தித்த முதலமைச்சர் ஸ்டாலின் தேவைகளை கேட்டு அறிந்தார். நாகப்பட்டினம் நம்பியார் நகர் சிறிய மீன்பிடி துறைமுகத்திற்கு நேரில் சென்று முதலமைச்சர் ஸ்டாலின் மீனவ பொது மக்களின் தேவைகளை கேட்டறிந்த போது எடுத்த படம். சென்னை இலங்கை கடற்படையால் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகு உரிமையாளர்களுக்கான நிவாரணத் தொகை ரூபாய் 8 லட்சமாக உயர்வு. முதலமைச்சர் ஸ்டாலின் உத்தரவு. நாகப்பட்டினம் அவசரப்பட வேண்டாம் என்று சொல்ல மாட்டேன். மணமக்கள் உடனடியாக குழந்தை பெற்றுக்கொள்ளலாம். திருமண விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. புதுடெல்லி மார்ச் 4, 2025 தினத்தந்தி தலைப்புச் செய்திகள். ஒரே வாக்காளர் அட்டை எண் பலருக்கு ஒதுக்கீடு. தவறை ஏற்றுக்கொள்ள தேர்தல் கமிஷனுக்கு 24 மணி நேர கெடு. திரிணாமுல் காங்கிரஸ் எச்சரிக்கை. சென்னை மார்ச் 4, 2025 தினத்தந்தி செய்திகள். விதிகள் மீறப்பட்டு இருக்கிறதா? டாஸ்மாக் பார்களில் சோதனை. சென்னை உள்ளிட்ட சில மாவட்டங்களில் உள்ள டாஸ்மாக் பார்களில் உணவு பாதுகாப்பு அலுவலர்கள் ஆய்வு செய்து சுகாதாரமற்ற முறையில் உணவு சமைப்புவதற்கு எதிராக நோட்டீஸு கொடுத்து உள்ளனர். அதன் தொடர்ச்சியாக கலால் துறை மற்றும் மதுவிலக்கு போலீசார் சென்னை மற்றும் தமிழகத்தின் பல பகுதிகளில் உள்ள டாஸ்மாக் பார்களில் அரசின் விதிகள் மீறப்பட்டு இருக்கிறதா என சோதனை செய்தனர். அப்போது விதி மீறிய பார்களின் உரிமையாளர்களை எச்சரிக்கை செய்துள்ளனர். ராய்ப்பூர் மார்ச் 4, 2025 தினத்தந்தி செய்திகள்.
சத்தீஸ்கரில் சம்பவம். ரோட்டில் பிறந்த நாள் கொண்டாடிய மேயரின் மகன் போக்குவரத்து பாதித்ததால் 4 பேருடன் கைதானார். சத்தீஸ்கர் மாநிலம் ராய்ப்பூர் மாநகர மேயராக முன்னாள் சப்பு தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அவர் பதவியேற்ற சில மணி நேரங்களில் மேயரின் வீடு உள்ள சங்கோரப்பட்டா பகுதியில் மேயரின் மகன் மிருனாக் சவுப நண்பர்கள் சிலருடன் சேர்ந்து நடுர் ரோட்டில் கேக்கு வெட்டி பிறந்த நாள் கொண்டாட்டம் நடத்தியுள்ளார். பட்டாசு சத்தமும் காதை பிளந்து உள்ளது. இதனால் நள்ளிரவில் அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இந்த காட்சிகள் வீடியோவாக பதிவாகி சமூக வலைதளங்களில் பரவ ஆரம்பித்து இது போலீசாரின் கவனத்துக்கும் சென்றது. மேயா நடந்த தவறுக்காக வருத்தம் தெரிவித்தார். போலீசார் மேயரின் மகன் மற்றும் 4 பேரை கைது செய்தனர். ஆனால் அவர்கள் சிறிது நேரத்தில் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டனர். இந்த சம்பவத்தை தொடர்ந்து ஆளும் ஜனதாவுக்கு எதிர்கட்சியினர் கண்டன கருத்துக்களை பதிவு செய்தனர். ராய்ப்பூர் சத்தீஸ்கரில் சம்பவம். ரோட்டில் பிறந்த நாள் கொண்டாடிய மேயரின் மகன் போக்குவரத்து பாதித்ததால் 4 பேருடன் கைதானார். 20 மனைவிகளுடன் வாழும் அதிசய மனிதர். 104 வாரிசுகள், 144 பேரப்பிள்ளைகள் என தனி ராஜ்யம் நடத்துகிறார். தனது மனைவிகளுடன் கபிங்கா பேரன் பேத்திகளுடன் கபிங்கா இன்றைய காலத்தில் ஒரு மனைவி 2 குழந்தைகளை நிர்வகிப்பது ஆண்களுக்கு பெரிய பொறுப்பாக இருக்கிறது. அவர்களின் தேவைகளை நிறைவேற்றுவதே குடும்ப தலைவருக்கு சவாலாக போய்விடுகிறது. பலர் பொறுப்புகளை சுமக்க முடியாமல் திணறி போகிறார்கள். ஆனால் ஒருவர் 20 மனைவிகள் கட்டி தகராறு இல்லாமல் வாழ்ந்து வருகிறார் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? அதிலும் 16 மனைவிகளை ஒரே வீட்டில் வைத்துக்கிறார் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா? யார் அந்த மகராசன் என்று கேட்க தோன்றுகிறதா? அந்த அதிசய மனிதரின் பெயரும் அவரது குடும்பத்தைப் போலவே நீண்டது. எம்சி ஏனஸ்டோ முயினுச்சி கபிங்கா என்பது அவரது முழு பெயர். டான்சானியா நாட்டைச் சேர்ந்த அவர் 1961 முதல் திருமணத்தை முடித்தார். அவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. பழங்குடி இனத்தில் கூடுதல் மனைவி கட்டிக்கொள்ள தடை இல்லாததால் அவரது தந்தையின் வேண்டுகோளுக்கு இணங்க மேலும் பல மனைவிகளை கட்டி குடும்பத்தை பெருக்கிக் கொண்டார் கபிங்கா. 5 திருமணங்கள் முடிக்கும் வரை அவரது தந்தை கபிங்காவின் குடும்ப வரவு செலவுகளை கவனித்தார். அதன் பிறகு செய்த திருமணங்களுக்கு கபிங்காவே பொறுப்பேற்று முழுமையான குடும்ப தலைவராக உயர்ந்தார். தற்போது வரை 20 திருமணங்கள் முடித்து உள்ளார். 16 மனைவிகளுடன் ஒரே வீட்டில் வாழ்கிறார். மற்ற 4 மனைவிகள் இறந்து போனார்கள். இப்போது அவரது குடும்பத்தில் ஆண்களும் பெண்களுமாக 104 வாரிசுகள் இருக்கிறார்கள். மேலும் 144 பேரன் பேத்திகளும் துள்ளி விளையாடுகிறார்கள். அவரது ஒரு குடும்பமே தனி கிராமம் போல மிகப்பெரியது. கபிங்கா அதன் ராஜாவாக கம்பீரமாக வலம் வருகிறார்.
கபிங்காவின் நற்பெயர் காரணமாக அவரை மனம் முடிக்க சம்மதித்ததாக அவர்களது மனைவிமார்கள் கூறுகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் தனி வீடு உள்ளது. தனித்தனியாக சமைத்தாலும் ஒரே வீட்டில் வாழ்கிறார்கள். ஒன்றாக சாப்பிடுகிறார்கள். சகோதரிகள் போல சண்டை சச்சரவு இன்றி வாழ்கிறார்கள். விவசாயம் அவர்களது தொழிலாக உள்ளது. உலகின் பெரிய குடும்பங்களில் ஒன்றாக வரலாற்றில் இடம் எடுத்துள்ளது கபிங்காவின் குடும்பம். Bam chicka bam cha bam bam ba bam chicka bam cha bam. Bam chicka bam cha bam bam ba bam chicka bam cha bam. Paga. Bam chicka bam cha bam bam ba bam chicka bam cha bam. Kakaka kiki ku. Kakaka kiki kuku kakakake. Kakaka kiki kuku kakakake. புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்கப்பட்டி ஒன்று பிடிச்ச புது டைகர் வருதா சாரி போல வாடிச்சு. பாக்கு புத்து போல் புல்லாக்கு கேக்கு பத்தாப்பு மேலாக்கும் புது பாட்டுக்கும் கூத்துக்கும் தாக்குக்கும் புதுதாகுடா தின்ட்டதும். Bam chicka bam cha bam bam ba bam chicka bam cha bam. Bam chicka bam cha bam bam ba bam chicka bam cha bam. Kakaka kiki kakaku kuku keke. Kakaka kiki kakaku kuku keke. புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பாட்டி ஒன்று போடுச்சா. புது டைகர் வரதா சாரி போல பாடிச்சு. பாக்கு முத்து புல்லாக்கு கேக்கு மாத்தாப்பு புது பாட்டுக்கும் போட்டுக்கும் கூத்துக்கும் போடுது இடதிக்தாத்ததோ. புதுச்சேரி கச்சேரி எக்கச்சக்க பாட்டி ஒன்று போடுச்சு. புது டைகர் வரதா சாரி போல படிச்சு. பம் சிக்கு பம் பா பம் சிக்கு பம் பா. பிறக்கையில் என்னோடு பிறந்தது வளர்ந்தது பாட்டு. நடக்கையில் என்னோடு கலந்தது பிறந்தது பேட்டு. இருக்குது கிட்டாரு ட்ரம்ஸுகள் ட்ரம்பாட்டு ஃப்ளூட்டு. இதை இங்கு இசைப்பவன் எவன் இங்கு காட்டு. வரமா வகையா சுகமா சுரம் பாடிப்பேன். ஏமய முதல் குமாரி வரை இதயங்களில் இடப்பிடிப்பேன். குயிலின் சங்கீத குக்கு கிளியின் சங்கீத கிக்கி எனது சங்கீதம் சப்பார். இதுக்கு கிடையாது தப்பா. கிழவியானாலும் குமரியானாலும் நின்று காதார கேப்பா. புதுச்சேரி வாவ். பம் சிக்கு பம் cha bam bam சிக்கு பம் cha bam சிக்கு பம் cha bam சிக்கு பம் cha bam. Kakaka kiki kiu. Kakaka kiki kiu. Kakakukukukukukeke. Kakaka kiki kiu. Kakakukukukukeke. Bam chick cha bam chick bam cha bam. பாருங்க. Bam chick cha bam chick bam cha bam. Bam chick cha bam chick bam cha bam. Wow.